இன்றைய முதன்மை செய்திகள். திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் அமைய உள்ளதாக திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. இதனிடையே ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என புதுவை கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும், பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை, துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLA அனந்தராமன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் அமைய உள்ளதாக திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுவை மாநில திமுக செயற்குழு கூட்டம் லப்போர்த் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் MLA அனிபால் கென்னடி, மாநில பொருளாளர் MLA செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் MLA சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட திட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகர குழுமத்தின் அனுமதி பெற்று புதுச்சேரி மாநில திமுகவின் அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை எவ்வளவு சிறப்பாக கொண்டாட முடியும் என்ற ஆலோசனைகளை மிக சிறப்பாக பெறுவதற்காக இந்த கூட்டத்தை நடத்திருக்கிறோம். இதில் எல்லா கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளும் சிறந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். வருகின்ற 3ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனை கிளைக்கழகத்திலும் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை செய்வதென்றும், ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, அதே போன்று இந்த வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு தேடி சென்று உதவிகளை செய்வது, மரக்கன்றுகள் நடுவது, மருத்துவ முகாம்கள் செய்வது, இரத்த தான முகாம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை அந்தந்த அணியின் சார்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அணிக்கு ஒரு வேலை பொருத்தி கொடுக்கப்படுகின்றது. மிகச்சிறந்த முறையில் தலைவருடைய 100ஆண்டை நாங்கள் கொண்டாடுகிறோம். மடுகரை பேருந்து நிலையத்தில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. மடுகரை பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் தற்போது இருப்பதாலும் திருவிழா சமயம் என்பதாலும்
குழந்தைகள், வியாபாரிகள், வெளியூர் செல்பவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திறப்பு விழாவின் போது மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மூர்த்தி, பாலு, மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வானூர் அருகே திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் உள்ள முள் புதர்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் 2000 வருட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இதன் சுற்றுமதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முட்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. மேலும் இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்கள் பிளவு ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முற்புதர்களை அகற்றி தருமாறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. இலங்கை நாட்டிற்கு சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் அங்குள்ள பழமை வாய்ந்த கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இலங்கை நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆலயம் மற்றும் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பொன்னம்பல வான சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்தில் இந்து மத குருமார் தலைவர் சுவாமி சிவாச்சாரியாரை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் இலங்கை அரசின் எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் ஆலோசகரும் நேர்முக உதவியாளருமான உமா சந்திர பிரகாஷ் உடனிருந்தார். மேலும் சட்டப்பேரவை தலைவருடன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெயக்குமார், பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் வருண் மற்றும் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கொடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கொடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் அளவில் 2023-2024 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் இறுதிப் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார். கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம், கௌரவ தலைவர் சிவராஜன், மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கொடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவனர் ரமேஷ் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 89ஆம் ஆண்டு மிளகாய் பொடி அபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து முக்கிய விழாவாக நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் இந்த பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை உள்ளிட்ட பல்வேறு தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஆண் பக்தர்கள் மிளகாய்பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராணி அன்னை ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற பெரிய தேர் பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த புதிய சுருவம் தாங்கிய தேர் பவனியை பங்குத்தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ தேர் பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் இந்த தேர் பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஓதியம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் அந்தோனிஸ், நாட்டாமை எட்மண்ட் செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரோமோன் எலியாஸ், உபதேசியார் யாக் லியோத்தே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர், பக்த சபையினர் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியில் வில்லியனூர் பங்கில் அமைந்துள்ள வில்லியனூர் பங்கு கிளை பங்காகிய ஒதியம்பட்டு கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள நமது புனித ஜெயராக்கினி மாதாவுடைய திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் கடைசி வாரத்தில் இந்த திருவிழா நடக்கப்படும். இது ஜெயராக்கினி அன்னைன்னு சொல்லுவாங்க நம்ம மாதா. இந்த மாதா தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து இது நம்ம கோயில் இருந்திருக்கு. வில்லியனூர் லூர்து மாதா கோயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய பழமையான கோயில் தான் இந்த நம்முடைய ஒதியம்பட்டில் கொம்பாக்கத்தில் இருக்கிற புனித ஜெயராக்கினி மாதா கோயில். இந்த மாதாவோட கோயிலோட திருத்தலத்தில் இருந்து நாங்கள் மே மாதம் நாங்கள் திருவிழா எடுக்கிறது வழக்கம். ஆரம்ப காலங்களில் நாங்கள் 3 நாள் மட்டும் 4 நாள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் 5 நாட்கள் 4 நாள் எடுத்துருக்கிறோம். இந்த வருஷம் மே மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 26ஆம் தேதி பெருவிழாவாகிய இன்று நடைபெற்றுள்ளது. நாளை இது கொடியிறக்கம் நடத்தப்படும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றப்படும். வெவ்வேறு வகையான நம்மளோட குருக்கள் நம்ம திருப்பலியை நிறைவேற்றுவாங்க. அதே போல் மாலையில் தேர் நம்ம ஒவ்வொரு தெரு பக்கமாக நம்ம வரும். இந்த ஊர் சிறப்பு எந்த சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக அந்த திருவிழா நடக்கும். இந்த ஊரில் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருந்து இந்த திருவிழா நடத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமே நடத்துகின்ற திருவிழா கிடையாது. இந்த திருவிழா அனைத்து மத நல்லிணக்க மக்களும் சேர்ந்து நடத்துகிற திருவிழாவாக இது சிறப்பியமாக இருக்குது. இந்த கோயிலோட திருவிழாவில் முக்கியமான என்னென்னா வேண்டும் வரம் கேட்குற மாதா. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குற வெற்றியின் நாயகின்னு சொல்லுவாங்க. அதனால் பல மக்கள் நம்முடைய ஒதியம்பட்டு கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த புனித ஜெயராக்கினி மாதா அன்னைகிட்ட வேண்டிக்கிட்டு பல பேர் நலன் பெற்றிருக்காங்க. மழையால் பாதித்த பருத்திக்கு ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என காரைக்கால் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 2500 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோடை பயிரான பருத்தி விதைப்பின் மூலம் லாபம் ஈட்ட முடியுமென்ற நம்பிக்கையில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு கோடையில் பெய்த மழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. புதுவை அரசு காரைக்காலில் பருத்தி பாதிப்பு குறித்து தெளிவான அறிக்கையை தயார் செய்து ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும். பருத்தி காப்பீட்டுக்கு பதிவு செய்யாமல் சுமார் 300 விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மத்திய அரசின் பதிவு செய்யும் போர்ட்டல் கடைசி நாட்களில் முடங்கியதால் பதிவு செய்யப்படாமல் உள்ளனர்.
எனவே காப்பீட்டுக்கு பதிவு செய்ய வேண்டிய வசதியை உடனடியாக மேற்கொள்ள புதுவை அரசு முன்வர வேண்டும் என காரைக்கால் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் நேருவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் நவீன சிற்பி நேரு என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை செயலாளர் தயாளன், சேவாதாள சேர்மன் குலசேகரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கரன், சேர்மன் அமுதரசன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப்பிரிவு மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் புஷ்பராஜ், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் காளிதாஸ், சேவாதள துணைத் தலைவர் ஆறுமுகம், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் அன்பழகன், மாறன், ஏழுமலை மணிமாறன், சக்திதாசன், செல்வி, ராம்குமார் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 12வது வாரம் காமராஜர் நகர் தொகுதி பிரெஞ்ச் கார்னர் அருகில் பொதுமக்களுக்கு சர்பத் வழங்கப்பட்டது. அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 12வது வாரம் காமராஜர் நகர் தொகுதியில் பிரெஞ்ச் கார்னர் அருகில் பொதுமக்களுக்கு சர்பத் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைவி ராஜாத்தி, கௌரவ தலைவர் முனியன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் தினேஷ்குமார், அருணா, பிரேமா, கவிதா, முருகவேணி, சுகுணா சுந்தரி, உறுப்பினர்கள் சத்யபிரியா, அபிராமி, கோவிந்தம்மாள், அஞ்சலை, தேவிகா, மீனா, வசந்தி பங்கேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். திட்டமிட்டபடி ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் நேரு நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலை அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் அமைய உள்ளதாக திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.